ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஸ்டெப் கேக் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஸ்டெப் கேக் 1.5 kgயில் ஸ்டெப் கேக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் நம்ம ஹைட்டாக செய்கிறது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம், நம்மக்கிட்ட இருக்கிற மோல்டு வந்து ஹைட் இல்லையே, நம்ம எப்படி ஹைட்டாக கேக் செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு டவுட் இருக்கும். அதுக்கு வந்து நம்ம பார்த்திங்கன்னா 1 கிலோவுக்கு ஒரு மோல்டும் 1/2 kgக்கு ஒரு மோல்டும் எடுத்துக்கலாம். அதை வந்து பாருங்கள், நான் கட் பண்ணிட்டேன், வீடியோவில் காட்டுறதுக்கு முன்னாடி கட் பண்ணிட்டேன். இப்போ நான் திரும்பவும் காட்டுறேன் எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. சைடு க்ரம்ஸ்லாம் கட் பண்ணிவிட்டு ஒரு லேயர் மாதிரி நம்ம சைடை மட்டும் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து 3 லேயராக கட் பண்ணிவிட்டு நம்ம இப்போது க்ரீம் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து நமக்கு 3 லேயர் வந்து சைடில் கட் பண்ணது வந்து ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு லேயர் நமக்கு கிடைக்கும். அதனால் கொஞ்சம் நமக்கு கேக் நார்மலாக இருக்கிறத விட கொஞ்சம் ஹைட் கிடச்சிரும். இது மாதிரி தான் நம்ம 1 kgயும் அந்த மாதிரி தான் பண்ண போகிறோம், 1/2 kgயும் அது மாதிரி தான் பண்ண போகிறோம். நம்ம சைடில் கட் பண்ண பீஸை வந்து நம்ம லேயராக ஏற்றிக்கலாம். பொதுவாக வந்து எல்லாருக்கிட்டையுமே வந்து பார்த்திங்கன்னா 1 kg மோல்டு இருக்கும், 1/2 kg மோல்டு இருக்கும். அது நார்மலான ஹைட் தான் நமக்கு வந்து கிடைக்கும். ஹைட் வந்து வேணும் அப்படின்னும் போது நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம். டாலஸ்ட் கேக் செய்கிறது அப்படின்னு சொல்லி எடுத்தால் பார்த்திங்கன்னா நம்ம 2/2 kg வச்சு கூட 1 kg செஞ்சிடலாம். 1.5 கிலோ கேக் தான் செய்ய போகிறோம். 1.5 கிலோவிலேயே நம்ம 2 டயர் செய்கிறோம். 2 டயர் செய்கிறதுக்கு நம்ம அந்த மாதிரி பண்ண முடியாது. அதனால் நம்ம இந்த மாதிரி சைடில் கட் பண்ணிவிட்டு அதை நம்ம ஒரு லேயராக எடுக்கும்போது நமக்கு ஒரு ஹைட்டான கேக் கிடச்சிரும். க்ரீம் லேயரில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொடுத்தா நமக்கு இன்னும் கொஞ்சம் ஹைட் கொஞ்சம் கூட கிடைக்கும். நம்ம ஹைட்டாக கேக் செய்யணும் அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி பண்ணிக்கலாம். நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான தகவல், கேக் டெக்கரேஷன் சம்மந்தமான வீடியோஸ் உங்களுக்கு கண்டிப்பாக போட்டுகிட்டே இருப்பேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் லைக் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக உங்களோட லைக்ஸ் வந்து எனக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். ஸோ லைக் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து நம்ம சைட் க்ரம்ஸ்லாம் கட் பண்ணிவிட்டு நம்ம க்ரீம் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம வந்து சைட் க்ரம்ஸ் வந்து கட் பண்ணாமல் அப்படியே க்ரீம் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ஷேப் கிடைக்காது. அதனால் நம்ம வந்து சைட் க்ரம்ஸ்லாம் கட் பண்ணிவிட்டு க்ரீம் அப்ளை பண்ணுறது ரொம்பவே நல்லது. நமக்கு அப்போ தான் ஷேப் கரெக்டாக கிடைக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம க்ரீம் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட் வந்து க்ரம் கோட்டிங் கொடுத்துக்கலாம். க்ரம் கோட்டிங் கொடுக்கறது ரொம்பவே நல்லது. பிகினராக இருந்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லது. ஏன்னா நமக்கு கேக்கு க்ரீம் அப்ளை பண்ணும்போது தூள் எழும் கண்டிப்பாக. அதனால் நமக்கு ஃபஸ்ட்டு க்ரம் கோட்டிங் கொடுத்துறது ரொம்பவே பெட்டர். கொடுத்துட்டு அப்ளை பண்ணிடலாம். நம்ம நெக்ஸ்ட்டு செகண்ட் கோட்டிங் கொடுக்க ஆரம்பிச்சிக்கலாம். டைரெக்டாக நம்ம நைஃப் வச்சு கூட க்ரீம் அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி பைப்பிங்கில் க்ரீமை அப்ளை பண்ணும்போது ஷார்ப் எஜ்ஜுக்கு ஈஸியாக இருக்குது. அதனால நான் இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். நீங்கள் டைரெக்டாக கூட அப்ளை பண்ணலாம் நைஃப்லேயே. ஒன் அண்ட் 1/2 kgயில் 2 டயர் கேக் வந்து ஈஸியாக செய்ய முடியும். ஆனால் நமக்கு ஹைட்டாக டாலஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். நம்ம எந்த கேக் செஞ்சாலுமே வந்து ஷார்ப் எஜ் எடுக்கிறது வந்து ரொம்பவே முக்கியம். ஷார்ப் எஜ் எடுக்கிறதுக்குன்னு நான் தனியாக வீடியோ போட்டிருக்கேன். அது தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. நான் லிங்க் வேணால் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். இப்போ நம்ம ஒரு கேக் முடிச்சிட்டோம். இன்னொரு அடுத்த கேக் செஞ்சிட்ருக்கோம். இதுக்குமே நம்ம க்ரம் கோட்டிங் கொடுத்துடலாம் ஃபஸ்ட்டு.
நம்ம நார்மலாக இருந்த கேக்குக்கும் இதுக்கும் பார்த்திங்கன்னா நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியும். இது வந்து ஹைட்டாக இருக்குது, நல்லா பார்க்கவே லுக்கு நல்லாவும் இருக்குது. இந்த ஸ்டிக் வந்து எதுக்காக வைக்கிறோன்னா ஒரு பேலன்ஸ்க்காக அது வச்சுருக்கோம். இப்போ வந்து அப்படியே உள்ளே இன்செர்ட் பண்ணிடலாம். கேக் வந்து நமக்கு சாயாமல் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 1.5 kgல நம்ம வந்து டாலஸ்ட் கேக் 2 டயர் கேக் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். பிகினராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வேறு எந்த மாதிரி வீடியோஸ் போடலான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கேக் வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.